குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா UEFA சாம்பியன்ஸ் லீக் 2024-2025 மேட்ச் யாருக்குன்னா பாரிஸ் சான் ஜெர்மன் PSG vs கிரோனா. பாரிஸ் சான் ஜெர்மன் பார்த்திங்கன்னா 4-3-3 விளாட்றாங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா கிரோனா 4-3-3 விளாட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்ச் டாமினேஷன் பார்த்தீங்கன்னா PSG தான் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா சான்ஸ் மேலே சான்ஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தரையும் க்ளோஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா எய்தர் அவங்க பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸை பார்த்திங்கன்னா வைடாக அடிச்சிடுறாங்க, இல்லைனா சேவ் பண்ணிடுறாங்க, இல்லை சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சான்ஸ் PSG தான் கிடைக்கும். ஹக்கீமி பார்த்திங்கன்னா நல்லா பாஸ் பண்ணி ஜரா எம்ரேக்கு கொடுப்பார். ஜரா எம்ரே ஷார்ட் அடிப்பார், வைடாக போகும். அப்புறம் பார்கோலா பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஹீல், ஒரு கவுண்டர் அட்டாக் மூலிமா பேக் ஹீல் பண்ணி அசென்சியோ கொடுப்பார். அசென்சியோ ஷார்ட் பார்த்திங்கன்னா நியர்லி க்ளோஸாக போயிருக்கும், பட் வைடாக போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கிரோனா ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு கிராஸ் மூலிமா, பட் குட்டியரஸ் ஒரு கிராஸில், பட் கீப்பர் சேவ் பண்ணிவிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா PSG பார்கோலா மூலிமா திருப்பி கொண்டு போவாங்க. பாஸ் ஃபேபியன் கொடுப்பாரு, அவரோட ஷாட் ஈஸியாக சேவ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இன்னொரு அட்டாக்கில் ஹெட்டர் சான்ஸ் கிடைக்கும், பட் அதுவும் சேவ் ஆகிடும் PSG அட்டாக்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சான்ஸே பார்த்தீங்கன்னா டெம்பேலேக்கு 1-on-1 சான்ஸ் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1-on-1 சான்ஸ் கிடைக்கும். பட் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் எடுக்க பார்த்தீங்கன்னா நிறையா டைம் பொறுமையாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்குள்ளே டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டர் பால் டிஃபென்ஸ் பண்ணி எடுத்துருவார். இதனால் சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பேலே ஹக்கீமிக்கு கொடுப்பாரு. ஹக்கீமி ஒரு ஷாட் சேவ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹக்கீமி மூலியமாக தான் நிறையா அட்டாக் வந்திருக்கும். ஹக்கீமி பார்த்தீங்கன்னா டெம்பேலே கொடுப்பாரு, அவருடைய ஷாட் சேவ் ஆகிருக்கும். ஹக்கீமி பார்த்தீங்கன்னா திரும்பவும் டெம்பேலே கொடுப்பாரு, அவருடைய ஷாட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரெண்டுமே கீப்பரும் சேவ் பண்ணுவார், போஸ்ட்லேயும் பட்டு வெளில வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹக்கீமியை ஃப்ரீ கிக் ஓவர் த பார் போகும். அப்புறம் ஹக்கீமி பார்த்தீங்கன்னா கோலமோவானிக்கு அற்புதமாக ஒன்று கொடுப்பாரு. அவர் கோலமணி சூப்பராக டேர்ன் அரவுண்ட் பண்ணி எடுத்து பால் போடுவார், பட் ஷார்ட் அடிப்பார், பட் ஜஸ்ட் வைடாக போய் க்ளோஸாக போய் வைடாக போகும். அப்புறம் ஹக்கீமியுடைய ஷாட் ஈஸி சேவ் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹக்கீமி டெம்பலே கொடுப்பார், அவருடைய ஷாட் ஓவர் த பார் போகும். பட் இது கேம் இப்படி போயிட்டுருக்கும் போது PSGக்கு டாமினேட் நிறைய சான்சஸ் க்ளோஸாக க்ரியேட் பண்ணிட்டு வரப்போ ஃபைனல் மினிட் 89th மினிட்டில் பார்த்தீங்கன்னா நூனோ மெண்டேஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்கில் பாலை கொண்டுட்டு வராரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேம்பிள் மாதிரி எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் என்னென்னா ஒரு ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது, கிராஸ் ஒரு என்னென்னா பவர்ஃபுல்லாக அடிக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா கீப்பர் கிட்ட பால் போகுது. கீப்பர் என்னென்ன பார்த்தீங்கன்னா பாலை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட் டிஃபெண்டர் மேலே வருது, அதை பட்டு கீப்பர் கிட்ட தான் வருது. பட் பார்த்தீங்கன்னா கீப்பரோட கையிலுக்குள்ளே போய் அவரோட லெக்ஸுள்ளே போய் பார்த்தீங்கன்னா கோல் போயிடுது. இதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90th மினிட்டில் கோல் போட்டு PSG பார்த்தீங்கன்னா 1 கோல் லீடு எடுக்கிறாங்க. அடிஷ்னல் மினிட்ஸும் வருது. அதில் எந்த விதமான அட்டாக்கிங் மூவும் பார்த்தீங்கன்னா கிரோனால் பண்ண முடியல. PSG பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா PSG இந்த கேம் ஜெயிக்கிறாங்க. PSG 1 கிரோனா 0 அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் முடியுது. தேங்க்யூ.